அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அஸ்ட்ராலஜர் கலைவேந்தன் பேசுகின்றேன். நீங்கள் ஆஸ்ட்ரோ சயின்ஸ் ரெல்ம் யூடியூப் சேனல் பார்த்துட்ருக்கீங்க. இப்போ நாம் 12 ராசிகளுக்கான ஜூலை மாதம் 2026 பொது பலன்கள், கோச்சார பலன்களை பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இப்போ நாம் ரிஷப ராசிக்கு ஜூலை மாதம் 2026 எப்படி இருக்க போகுது அப்படின்றத சுருக்கமாக பார்க்கலாம். நான் சொல்லக்கூடியது எல்லாமே கோச்சார பலன்கள் தான். இந்த மாதத்தினுடைய, அதாவது ஜூலை மாதம் 2026 கிரகநிலைகளை வைத்து உங்கள் பொதுவான ராசிக்கு எப்படி இருக்குது அப்படின்றத பொறுத்து தான் இந்த பலன்கள். இந்த பலன்கள் முழுவதுமாக நடைபெற உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்கள் ஒரு வகையில் நீங்கள் பார்த்துக்கிட்டா தான் அந்த பலன்கள் எப்படி நடக்குது, முழுவதுமாக நடக்குதா இல்லை மாறுபட்டு இருக்கிறதா அப்படின்றத நம்மளால் யூகிக்க முடியும். அதனால் உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை என்னிடத்தில் பார்க்க விரும்பும் நேயர்கள் திரையில் தெரிகிற இமெயில் ஐடிக்கு நீங்கள் உங்களுடைய இமெயில் அனுப்பிச்சிங்க அப்படின்னா நான் பார்த்து சொல்வேன். அப்பாயின்மெண்ட் நிறைய இருக்குது. அப்பாயின்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பார்த்து உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு, உங்களுடைய தனிப்பட்ட கேள்விகளுக்கும் நம்மளால் பார்த்து சொல்ல முடியும். இப்போ நம்ம ரிஷப ராசிக்கு ஜூலை மாதம் 2026 எப்படி இருக்குது அப்படின்றத சுருக்கமாக பார்க்கலாம். தன்னுடைய சுறுசுறுப்பு தனத்தினால அனைவரையும் சொக்க வைக்கும் என் மனதிற்கு பிடித்த ரிஷப ராசிக்காரர்களுக்கு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் ராசிநாதன் குருவோட இணைந்து 3ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறார். இந்த 3ஆம் இடமே தைரிய வீரிய ஸ்தானம். தனக்காரன் சேர்ந்திருக்கும் பொழுது இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு நம்பிக்கை பிறக்கும். முதல்ல யாருக்கு அப்படின்னா ரிஷபராசிக்கு பணத்தில் இருந்த தடை முதல்ல நிவர்த்தி ஆகும். புது ப்ராஜெக்ட் உங்களை தேடி வரும். இதுவரைக்கும் அப்படியே உட்கார்ந்துருந்த மிஸ்டர் குருவும் 3ஆம் இடத்துக்கு போய் உட்காரும் பொழுது, 3ஆம் இடம்னா நிறைய டிராவல் பண்ண வைப்பார். அலைச்சல் மூலமாக அனுகூலம் கண்டிப்பாக இந்த தடவை ரிஷபராசிக்காரர்களுக்கு உண்டு. நிறைய ரிஷபராசிக்காரர்களுக்கு எனக்கு தெரிஞ்சு இருக்கக்கூடிய கிரக பயிற்சியை பார்க்கும் பொழுது இந்த சனியோடைய பொசிஷன் அப்படின்னு சொல்ற அளவுக்கு இல்லை. ஏற்கனவே 11ஆம் இடத்தில் லாபஸ்தர சனி உட்கார்ந்தார். சனி 3, 6, 11ஆம் இடத்தை இருக்கும்போது தான் பயங்கரமாக கொட்டி கொடுப்பார். ஊருக்கே தெரியும். ரிஷபத்துக்கு சொல்லவே வேண்டாம். சனியும் ரிஷபமும் இப்போ அதுவே செமையாக இருக்கும் பொழுது இந்த 10ஆவதுக்கு இது குருவோட 9ஆம் பார்வையும் பார்க்கும்போது அவங்க பார்க்குற வேற லெவல் ரிஷபத்துக்கு. எனக்கு தெரிஞ்சு நீங்கள் சும்மா சொல்லுங்கள் மேடம், எப்படி எங்களுக்கு அந்த அளவுக்கு நல்லா இருக்கா அப்படின்னு சொன்னீங்கன்னா உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருக்குது. கோச்சாரப்படி இந்த மாதிரியான அமைப்பு ரொம்ப நல்லா இருக்கும். உங்களுக்கு ஜனன காலத்து ராசியில் உங்களுக்கு என்ன தசாபுக்தி நடக்குதுன்னு பொறுத்து அது அப்படியே இருக்குமா இல்லை இன்னும் கொஞ்சம் கம்மியாக நடக்குமா அப்படின்றது தான் அங்கே மாறுபடும். மற்றபடி ரிஷப ராசிக்காரர்களுக்கு இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு தகுதி மேம்பாடு கிடைக்கும். செஞ்சே முடிக்கணும்ன்ற ஒரு வெறி வரும். என்னன்னா ப்ரூவ் பண்ணுறதுக்கு நிறைய சில சோர்ஸ் தேட வேண்டி இருக்கு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த சோர்ஸ் எல்லாம் உங்களை நோக்கி வரும். இந்த ரிஷப ராசிக்காரர்கள் இருந்தாலும் சரி, ரிஷப லக்னமாக இருந்தாலும் சரி, இது ஓரளவுக்கு பொருந்தும். உங்களை நிலைநிறுத்தக்கூடிய வாய்ப்புகள் நிறைய வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். உடைய 9ஆம் இடமான பாகியஸ்தானத்துக்கு ராசிநாதன் உட்கார்ந்து பாகியஸ்தானத்துக்கு பார்வை கொடுக்கறதுனால நீங்கள் அப்பா மூலமாக சில சொத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அப்பாவின் சொத்துக்கள் இதுவரைக்கும் முடியாமல் இருக்குன்னா அது முடியும். அப்பா உங்களுக்கு ஏதாவது ஒரு இடத்துல ஒரு ஹெல்ப் பண்ணுவார். நிறைய ரிஷபராசிக்காரர்கள் எனக்கு தெரிஞ்சு அப்பா வரதுக்கான யோகம் எல்லாம், அப்பா ஆகிறதுக்கான யோகங்களும் நிறைய இருக்குது. அப்பா மூலமாக அனுகூலமும் நிறைய கிடைக்கும். கலைத்துறை சம்பந்தப்பட்ட அத்தனை ரிஷப ராசிக்காரர்களுக்கும் வெற்றி மேல் வெற்றி. சும்மா சாதாரணமாக இல்லை, வேற லெவலில் இருந்து உங்களுக்கு நல்லா இருக்கும். குரு தயாராக இருக்கிறார் உங்களுக்கு கொடுக்கறதுக்கும். குரு பார்வை 11ஆம் இடத்திற்கு, குருவோட பார்வை கூடவே அங்கே சனி இருக்கிறதுனால அமைப்பு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேலையில் ஒரு பெரிய லாபத்தை கொடுப்பார். நான் திரும்பவும் சொல்கிறேன், நல்லா இருக்கு ரோடு அப்படின்னா நீங்கள் போக வேண்டிய அந்த ஒரு இடத்துக்கு நீங்கள் சுமூகமாக போகலாம். அப்போ இந்த மாதம் உங்களுடைய வேலையில் இருந்த தடைகள்லாம் இதுவாகி வேலையில் எக்ஸல் ஆகக்கூடிய ஒரு காலகட்டம் கிரகச்சூழல் அமைந்திருக்கு. ஒரு 20ஆம் தேதிக்கு போல் பார்த்தீங்கன்னா செவ்வாய் உங்களை ராசிக்குள்ளேயே வராரு. செவ்வாய் உட்காரும் பொழுது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது பத்ர ராஜயோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ராஜயோகம் உங்களுக்கு ஆரம்பிக்குது. நீங்கள்
நிறைய விஷயத்துல எதிர்பார்ப்புகள் இருந்த விஷயங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு கைகூடக்கூடிய ஒரு ஒரு காலகட்டமாக இது இருக்கு. செவ்வாய் வந்து உங்க ராசிக்கு வர்றதுனால கொஞ்சம் கோபத்தை நீங்க குறைச்சிக்கக்கூடிய ஒரு ஒரு காலகட்டம். ஏன்னா கோபம் உங்களுக்கு நிறைய வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கு இந்த மாதம். அதனால கோபத்தை வந்து கொஞ்சம் நீங்க குறைச்சிக்கணும். வேலை பளு அதிகமாக இருக்கும். மற்றபடி பார்த்தீங்கன்னா இந்த தடவை நல்லவை கூடி வரப்போகிறது. பண ரீதியாக இருந்த தடைகள் நிவர்த்தியாகும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கொஞ்சம் ராசிநாதன் வந்து அவர் செவ்வாயோடு இருக்கிறதுனால சிறிய கிரக யுத்தம் ஏற்படுறதுனால நாம் வந்து என்ன ஆகும் அப்படின்னா 3ஆம் இடத்துல உட்கார்ந்து இருக்கக்கூடிய ராசிநாதனுடைய அமைப்பு திரும்ப கீழே வந்து அவர் கேதுவோடு சேர்ந்து இருக்கக்கூடிய அமைப்பும் வந்து ஏற்படுறதுனால நல்லவைகளை உருவாக்கி கொண்டு வந்து கொடுக்கும். 15ஆம் தேதியிலிருந்து அடுத்த மாதம் 16ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் நினைச்ச காரியங்கள் நினைச்சபடி நடக்கும். ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை டக்குன்னு சொன்ன ஒரு 5 விஷயம் நடக்க போகுது. 1, திறமைக்கான அங்கீகாரம் கிடைக்க போகுது. 2, இதுவரைக்கும் கிடைக்காத சொத்துல பிரச்சனைகள் இருந்தால் அந்த சொத்து சரியாகி வரும். அப்பா மூலமாக ஆதாயம் ஏற்படும். குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை உண்டாகும். 4வது பார்த்தீங்கன்னா வேலையில இருந்த ஒரு நல்ல சந்தோஷமான ஒரு நிறைவு, ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் உங்களுக்கு கிடைக்கும். 5வது பொருளாதார ஏற்றம் கிடைக்க போகுது. இந்த தடவை நீங்கள் என்ன தொட்டாலும் நீங்கள் வந்து அது துலக போகுது. நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பழைய கலை உங்களுக்கு வந்து திரும்ப வரக்கூடிய காலம். அதுக்கு காரணம் வந்து இந்த பத்ர ராஜயோகம் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அதனால தான் இதை சொல்கிறேன். அதனால் ரிஷப ராசிக்காரர்களுக்கு எனக்கு தெரிஞ்ச வந்து பட்டை கிளப்ப போகிறீங்க. செமையாக வந்து உங்களுக்கு எல்லாமே வந்து அருமையாக அமையுது. சந்தோஷம், வாழ்த்துக்கள். உங்களை எனர்ஜியாக பழையபடி உங்களை எல்லாரும் பார்ப்பாங்க. உங்களுக்கு வந்து அந்த பாசிட்டிவிட்டி கிடைக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ட்ராவல் நிறைய இருக்கும் உங்களுக்கு இந்த டைமில். ட்ராவல் அண்ட் கம்யூனிகேஷன் ஜாப்ஸில் இருக்கிறவங்களுக்கு, அதாவது அந்த மாதிரி விஷயங்கள் தொழிலில் இருக்கிறவங்களுக்கு இன்னும் நிறைய வாய்ப்புகள் வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. 10ஆவதுக்கு 2ஆம் வீட்டு அதிபதியும் வந்து ஆட்சியாக இருக்கிறதுனால உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து திறமையின் மூலமாக உங்கள் குடும்பத்திற்கு வருமானத்தை கொண்டு வந்து நீங்கள் கொடுக்க போகிறீங்க. என்ன உளைச்சலாக இருந்தாலும் உங்களது உழைப்புக்கேற்ற ஊதியம் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதற்கான வருமானமும் கிடைக்கும். அதே சமயத்தில் உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து உங்களுடைய நிலையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து போதிய ஓய்வு கண்டிப்பாக தேவை. இரவு உறக்கம் கண்டிப்பாக தேவை. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து இந்த 6 மணி நேரம் வேலையை தாண்டி 2 மணி நேரம் வேலை எக்ஸ்ட்ரா பார்க்கறது, அதன் மூலமாக இன்கம் சம்பாதிப்பாங்க. ஸோ நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, எஸ்பெஷலி ரிஷப ராசியாக இருக்கீங்க அப்படின்னா, ரியல் எஸ்டேட்டில் இருக்கீங்கன்னா, கலை சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கீங்கன்னா, கேமரா ஃபீல்டில் இருக்கீங்கன்னா, அத்தனை ரிஷப ராசிக்காரர்களுக்கும் இந்த இந்த ஜூலை மாதம் 2026 வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளை உங்களுக்கு ராசிநாதனும் குருவும் கொடுக்க தயாராக இருக்கிறார்கள். ராகுனுடைய பொசிஷனும் ஓரளவுக்கு சூப்பராக இருக்குது. சனியுடைய பொசிஷனும் அல்டிமேட்டாக இருக்குது. நிறைய பேருக்கு நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி வேறு மாநிலம், வேறு இடத்தை நோக்கி செல்லக்கூடிய ஒரு காலகட்டம். வெளி மாநிலம் செல்லக்கூடிய ஒரு இது. அந்த மாதிரி இது வந்து உங்களுக்கு வந்து பெயர்ச்சிகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மாதமாகும் ரிஷபராசிக்காரர்களுக்கு 2026 இருக்கிறது. ஆக சுருக்கமாக சொல்ல போனால் உங்களுக்கு எல்லா விதத்திலும் நன்மைகளை கொடுக்கவே இந்த ஜூலை மாதம் 2026 இருக்கிறது. முக்கியமாக சொந்த பந்தங்களோட நீங்கள் சேரக்கூடிய ஒரு மாதமாக இது இருக்கிறது. ஆக மொத்தம் ரிஷபராசிக்காரருக்கு ஜூலை 2026 அமோகமாக இருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. நன்றி, வணக்கம்.